இப்ப நீ சாப்பிடு. இல்ல வேணாம் அன்பு. சாப்பிடு ஆனந்தி. ஆனந்தி, யாழ்னிக்காக தான் நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறேன். இல்லைன்னா நானும் உன் கூடவே இங்க தங்கியிருப்பேன். நீ கவலைப்படாத, நான் காலையில சீக்கிரமா வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல அன்பு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க யாழ்னிய காலேஜ்ல விட்டுட்டே வாங்க. அவசரப்பட்டெல்லாம் வராதீங்க, புரியுதா? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க அன்பு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட பாத்துக்கோங்க. சரிங்க. இது பாருமா, அவங்க கையை அசைச்சாலோ இல்ல கண்ணை திறந்து பார்த்தாலோ என்ன கூப்பிடு. நீ அதுவும் செஞ்சிடாதானே, சரியா? இல்ல, நான் எதுவும் செய்யலக்கா. சரி, நான் எதிர் ரூம்ல தான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு. அக்கா, நீங்க காலையில இருந்து வேலை பார்த்து பார்த்து ரொம்ப அசதியா இருப்பிய. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கக்கா. ஏதாச்சும் தேவைன்னா நான் வந்து உங்களை எழுப்பிக்கிறேன். சரிம்மா. நீ யாரடி என் குடும்ப விஷயத்துல தலையிட? போடி வெளியே. அவ போக மாட்டா. ஏன்னா நான் அவளதான் லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவேணும்னு நீங்க படுற கவலை நியாயமானது. உங்க கவலை அன்புக்கு எம்புட்டு தூரம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா புரியுதுமா. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கவலையில தான் இருக்கோம். அன்புவை எதுக்காகவும் இழந்துடக்கூடாது. அதுவே நம்ம ரெண்டு பேரோட கவலையே. உங்க அளவுக்கு நானும் அன்பு மேல உயிரையே வச்சிருக்கிறேம்மா. ஆனா என்னைக்கோ உங்களை விட்டு அன்புவை பிரிச்சு கூட்டிட்டு போனோன்னு நான் நினைச்சதே இல்லம்மா. அன்புவும் உங்களை அப்படி விட்டு கொடுத்துட மாட்டாரு. கோயில்ல நான் தான் முக்கியம்னு அவர் சொன்னதுனால உங்களை விட்டு போயிடுவாருன்னு நினைக்காதீயம்மா. அவர் மனசு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஆனா அவர் உசிரையே உங்க மேல வச்சிருக்கிறாருமா. அது தெரிஞ்சதே நானும் அவரை காதலிக்கிறேன். அவர் மேல எனக்கு காதல் வர ஒரு வகையில நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு காரணம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வீட்ல இருந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. ஒரு குழந்தை மாதிரி உங்க பையனோ பொண்ணோ உங்க கூட கேலி பண்ணி விளையாடும் போது நீங்களும் குழந்தையாவே மாறிடுறீங்க. எப்படிப்பட்ட குடும்பத்துல வாழணும்னு யாருக்குதே ஆசை இருக்காது. அன்னைக்கு கோவில்ல நீங்க வேணா என்னை உங்க மருமக இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்கதே என் மாமியாருங்கிறத நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேம்மா. நீங்க சீக்கிரம் கண்ணு முழிச்சதும் நீங்க உங்க
புள்ளைக்கு என்னைய கட்டி வைக்க வேண்டியதே பாக்கி. உங்களை நான் நல்லா பார்த்துப்பேம்மா. என் மாமனாரை விட உங்க மகனை விட நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். என்னைய நம்புங்க அத்தை. எனக்கு சொல்லணும்னு தோணுனது நான் சொல்லிவிட்டேன். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் இனி உங்க கையில தான் இருக்குது. ஒருவேளை கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்னைய பிடிக்காம போனா, நீங்க என்னைய மருமகளா ஏத்துக்காம போனா, கண்ணு முழிச்சு வந்து என் மூஞ்சில முழிக்காதன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டமா இருக்கவே மாட்டேம்மா. உங்க சம்மதம் இல்லாம உங்க பிள்ளையோட எனக்கு வாழ்க்கை இல்லம்மா. நீங்க கண்ணு முழிக்கணுமா? எனக்கு அதுதான் தேவை. உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க முழிச்சு வாங்கம்மா. உங்க சந்தோஷமே முக்கியம்னு நாங்களும் வாழ்றோம்மா. கண் முழிச்சு வாங்கம்மா. ஐயோ, இது வேற முடிய போதே. அந்த அக்காவை கூப்பிடுவோம். அக்கா, அக்கா, குளுக்கோஸ் காலி ஆயிருச்சுக்கா, அதை மாத்தணும். அவ்வளோ சீக்கிரமாவா? மணி என்னாச்சு? 11 அச்சச்சோ. என்னம்மா, கொஞ்சம் முன்னாடியே வந்து என்னை எழுப்பிருக்க கூடாதா? இல்லக்கா, நான் வந்து பார்த்தேன். நீங்க ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அதே எழுப்ப மனசு வரல. உண்மைதாம்மா. 2-3 நாளா தொடர்ந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். 1 மணி நேரம்